இந்திய அணி வேர்ல்ட் கப் வாங்கிட்டு ஜாலியாயிருக்கும் இந்த தருணத்தில் ஐபிஎல் 2025 பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்திருக்கு. ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சில டீம் அவங்க ஐகான் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்களாம். முக்கியமா டெல்லி கேபிட்டலில் இருந்து ரிஷப் பண்ட், லக்னோவில் இருந்து ராகுல் போன்ற முக்கியமான வீரர்களை விடுவிக்க போறாங்களாம். பந்த் அல்லது ராகுல் மெகா ஆக்ஷனுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா சிஎஸ்கே டீம் ஏலத்துல எடுப்பாங்க. தோனிக்கு அப்புறம் சிஎஸ்கே அணிக்கு ஒரு பெரிய விக்கெட் கீப்பர் தேவை. அது மட்டும் இல்லாம ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் ஷிப்பில பெருசா பண்ணலாட்டி பந்த் அல்லது ராகுலுக்கு கேப்டன் பதவியை கொடுப்பாங்க. டெல்லி கேபிட்டல் பந்த் விடுவிக்க காரணம், கடந்த 7 வருஷமா ஐபிஎல்லில் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல. அதனாலதான் ஹெட் கோச் ரிக்கி பாண்டிங்கையும் சேஞ்ச் பண்ண முடிவெடுத்திருக்காங்க. கங்குலியையும் அவங்க ஹெட் கோச்சா போட மாட்டாங்க, ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிறது கம்பீர் மாதிரி ஒரு அக்ரசிவான ஆள. லக்னோ அணியில் இருந்து ராகுல் வெளியேற சான்ஸ் அதிகம். ஏன்னா ஐபிஎல் 2024 ஹைதராபாத் மேட்சப்ப லக்னோ ஓனர் ராகுல் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டார்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த மெகா ஆக்ஷன்ல அவர் பெயர் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ரோஹித் சர்மாவும் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து வெளியேற சான்ஸ் அதிகம். மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியாவும் மறுபடியும் கேப்டனாக நியமிச்சாங்கன்னா கண்டிப்பா இது நடக்கும். ரோஹித் சர்மா வெளியேறுனா கூடவே சூரியகுமார் யாதவும் வெளியேறுவார், ஏன்னா இவங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெகா ஆக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கப் போகுது.